ஏதோ பேசிக்கிறாங்க சின்ன பொண்ணு. அவங்க பேசுறது ஒன்றும் கேட்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு. கொஞ்சம் வண்டியை கிட்ட எடுத்துட்டு போயேன். கொஞ்சம் உன் திருவாயை மூடணும்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெளிவா கேட்கும். தம்பி உள்ள வந்துட்டு போங்க, ஒரு ஜூஸு காஃபி குடிச்சிட்டு போங்க. இவங்கிட்ட கேட்டுட்டு ஜூஸு காஃபி ரொம்ப முக்கியம்தான். இல்லை சார், அங்கே சர்ச்சில் நிறைய வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் வீட்டில் வேற வேலை இருக்குது, அதெல்லாம் செய்யணும். நான் இப்போ போனால் சரியா இருக்கும். போனா சரியா இருக்குன்னா போய் தொலைய வேண்டியதானே. இங்கே நின்றுட்டு விளக்கம் கொடுத்துட்டு நிற்கிறான். இல்லை தம்பி, நீங்கள் உள்ளே வந்தே ஆகணும். இப்படி வாசலோட எல்லாம் போகக்கூடாது. ம் வர முதலிய வாசலோட வாரியல் கொண்டு அடிச்சு பத்தாம கொண்டுட்டு போய் கோபுரத்தில் வைக்க போறாராம். இல்லை சார், நான் போயே ஆகணும். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். மகனே, நீ இன்னொரு நாள் வந்துருவ, வந்து பாரு. அந்த நாளுக்கு தானே எதிர்பார்க்குறேன். தனியா வா, செதைச்சிட்றேன் உன்னை. எனக்கு சங்கடமாக இருக்குது தம்பி, இப்படி வாசலோடவே போகிறேன்றீங்களே. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம என்ன சார் செய்ய? நேரம் ஆயிட்டு. ஒரு 5 நிமிஷம் காஃபி குடிக்கிறதுக்குள்ளேவா நேரம் ஆயிர போகுது. காஃபி வேணும்னு மட்டும் இறங்கு. சூடான பாலில் கொஞ்சோண்டு ஆசிட்டை மிக்ஸ் பண்ணி ஆறு அமர ஆற்றி அப்படியே சூடாக பச்சை தனியாக எடுத்துகிட்டு வந்து உன் வாயில் ஊற்றுறேன். நீங்களே பார்த்தீங்களே சார் அங்கே எவ்வளோ வேலைன்னு. நீங்கள் சங்கடப்படாதீங்க சார், நான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன். சரி தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க.